திருபியோ நமக. நாம் இன்று பார்க்க இருப்பது திருப்பாவை 2வது பாசுரம். ஆண்டாள் இந்த 2வது பாசுரத்தை என்ன சொல்கின்றாள் என்றால், இந்த வையத்தில் வாழ்கின்ற நாம் பாவை நோன்பு இருந்தால் இந்த பார்க்கடலில் உறங்குகின்ற பரந்தாமனுடைய திருவடியை சேர்வதற்கு எளிமையாகும் என்கின்றாள். இந்த பரந்தாமனுடைய திருவடியை சேருவதற்கு எல்லாரும் வாங்க பாடலாம், நோன்பு இருக்கலாம் என்று கூப்பிடுகிறாள். எப்படி நோன்பு இருக்கணும் என்று கூப்பிடுகின்றாள்? நாம் இப்படியெல்லாம் நோன்பு இருந்தால் பரந்தாமனுடைய திருவடியை சேருவதற்கு எளிமையாகும் என்கின்றாள். எப்படி? நெய் உண்ணோம், பால் உண்ணோம். நாம் சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு, அந்த உணவில் நெய் சேர்த்துக்கக்கூடாது, பால் சேர்த்துக்கக்கூடாது. நாட்காலே நீராடினா என்னது? சூரியன் உதயத்திற்கு முன்னாடி, அதாவது வைகறை பொழுது என்று சொல்வார்கள். 3லிருந்து 6 மணி வரை வைகறை பொழுது என்று சொல்வார்கள். அந்த வைகறை நேரத்தில் எழுந்திருச்சு குளிர்ந்த நீரில் நீராடணும். அப்படி நீராடிய பிறகு கண்ணில் மை தீட்டக்கூடாது, நம்ம தலையில் பூ வச்சிக்கக்கூடாது. அதை தான் சொல்லலாம், மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்கின்றாள். அதாவது மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், கண்ணில் மை திட்டிக்கக்கூடாது, நம்ம தலையில் பூ வச்சிக்கக்கூடாது. செய்யாதன செய்யோம், வேறு என்ன செய்யக்கூடாது? இவங்கள பற்றி அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது, அவங்கள பற்றி இவங்ககிட்ட சொல்லக்கூடாது, தீய சொற்களை சொல்லக்கூடாது, கோல் முட்டக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதையெல்லாம் செய்யக்கூடாது. தீக்குறளை சென்றோதும், தீய சொற்களையும் சொல்லக்கூடாது. தீக்குறளைனா என்னது? தீய சொற்கள் அப்படின்னு அர்த்தம். தீக்குறளை சென்று சொல்லவும் கூடாது. வேறு என்ன செய்யணுமா? ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒய்யுமாறு எண்ணி ஒந்தேலோர் எம்பாவாய். அதாவது தர்மம் தானங்கள் எல்லாம் செய்யலாம். என்ன மாதிரி தானங்கள்? நம்மளால் எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, முடியாதவர்களுக்கு நம்மளால் முடிந்த தான தர்மத்தை செய்யலாம். அப்படி நம்மளால் தர்மங்கள் செய்ய முடியலை அப்படின்னா, யாரையாவது இப்போ இவங்க நல்லா இருக்காங்க, கொஞ்சம் வசதியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அண்ணா அவங்கள கொஞ்சம் செய்ய சொல்லுங்கள், அப்பா நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி தானம் கொடுங்க, தர்மம் கொடுங்க அப்படின்னு அவங்கள கை காட்டி விடலாமா? கை காட்டி, ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு என்ன உகந்தேலோ என்று ஆண்டாள் அழகாக சொல்லி முடித்து விட்டார். இந்த பாசரம் செய்வித்தால் என்ன நமக்கு கிடைக்கும் என்று பார்த்தால், நாம் இப்படியெல்லாம் நோன்பு இருந்தால் பரமனுடைய திருவடியை சேர்வதற்கு எளிமையாக கைகூடும் என்கின்றாள். குருபியோ நமக.